கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கொசூரில் பாதாம் கீர் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுக்கு ₹5 கூடுதலாக கேட்டதால் பேக்கரி உரிமையாளர் மற்றும் அவரது மகன்களை 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. வாய் தகராறு அடிதடியில் முடிந்தது எப்படி? பேக்கரி கடைக்குள் புகுந்த கும்பல் உரிமையாளரையும் அவரது மகன்களையும் சரமாரியாக தாக்கும் காட்சிகள்தான் இவை. உரிமையாளரின் தாய் அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் என்று அங்கும் இங்கும் ஓடி தலையில் அடித்துக் கொண்டு தடுக்க முயன்ற காட்சிகள் காண்போரை கண்கலங்கச் செய்திருக்கிறது. கடையை சூறையாடியதுடன் கொடூர தாக்குதல் நடத்திய கும்பல் மீது நடவடிக்கை பாயுமா? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோசூரில் கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன், சிவகுமார் ஆகியோர் பேக்கரி கடை வைத்து நடத்தி வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேல்முருகன் என்பவர் அந்த கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வந்திருக்கிறார். பாதாம் கீர் வாங்கி குடித்துவிட்டு பில் செலுத்தும் போது விலை ₹30 என்று பேக்கரி உரிமையாளர் கூறியுள்ளார். அதற்கு பாதாம் கீரின் விலை ₹25 தானே பாட்டிலில் போட்டுள்ளது என்று வேல்முருகன் கேட்டிருக்கிறார். ஃப்ரிட்ஜில் வைத்து கூலிங்காக தருவதற்கு கூடுதலாக ₹5 தர வேண்டும் என்று கூறியுள்ளார் கடை உரிமையாளர். ஆனால் வேல்முருகன் பாதாம் கீர் கூல்ட்ரிங்க்ஸ் குறைவாகவே இருந்தது, இதற்கு ஏன் ₹5 கூடுதலாக கேட்கிறீர்கள் என்று வாக்குவாதம் செய்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த மற்றவர்கள் சமாதானம் செய்து வேல்முருகனை அனுப்பி வைத்தனர். பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து ஆத்திரத்துடன் கிளம்பியிருக்கிறார் வேல்முருகன். தனது ஊருக்கு சென்று நண்பர்களிடம் அது குறித்து கூறி ஆதங்கப்பட்டுள்ளார். உடனே 10க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வேல்முருகனுடன் பேக்கரி கடைக்கு கிளம்பியிருக்கின்றனர். பேக்கரி கடைக்குள் புகுந்த அந்த கும்பல் கடை உரிமையாளர் கோவிந்தராஜ் மற்றும் அவரது மகன்கள் சரவணன் மற்றும் சிவகுமாரை அடித்து உதைத்ததுடன் அங்கிருந்த சேர்களை எடுத்து கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். இந்த கொடூர தாக்குதலில் கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது மகன்கள் என 3 பேரும் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது கடை உரிமையாளரின் தாய் அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் என்று அங்கும் இங்கும் ஓடி தன் தலையில் அடித்துக் கொண்டு தடுக்க முயன்ற காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பரவி வருகிறது. தகவல் அறிந்து வந்த சிந்தாமணிப்பட்டி போலீசார் இதுகுறித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். பாதாம் கீருக்கு கூடுதலாக ₹5 கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் நண்பர்களை அழைத்து வந்து பேக்கரி கடையை அடித்து சூறையாடி தாக்குதலில் ஈடுபட்ட சம்பவம் குளித்தலை பகுதியில் வியாபாரிகளுக்கிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.